உளுந்தஞ்சோறு நம்ம பாரம்பரிய உணவு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு வெறும் வாணலில் எண்ணெய் சேர்க்காம ஒரு கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். பாதி உடைச்ச கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. தூசி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை வெறும் வாணலில் இளம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீ மிதமான தீயில வைங்க. நல்ல இளம் வாசனை வரும். அந்த நேரம் இதை எடுத்துடலாம். இதுவே போதுமானது. நான் 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்ததுனால அதே 3/4 கப்பு அளவுக்கு 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. 2க்கு 1ங்கிற கணக்கில் அரிசி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த அரிசியோட நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா களைஞ்சிக்கோங்க. அரிசி பருப்பு 2யுமே தூசி போக களைஞ்சிக்கோங்க. முதல்ல இந்த உளுத்தம்பருப்பில் மண்ணு கல் இருந்ததுன்னா புடைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வறுத்த பிறகு இதை களைஞ்சிக்கலாம். இதை மண் பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோம். களைஞ்சி எடுத்தாச்சு. ஒரு மண் பாத்திரத்தில் திட்டமாக இதிலிருந்து 2 பங்கு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இது கணக்கெலாம் இல்லை தண்ணீருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டால் தண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அந்த அரிசி இழுத்துடும். நான் ஒரு 3/4 பானைக்கு வச்சுருக்கேன் தண்ணி. அது கொதித்த பிறகு இந்த அரிசி பருப்பை கலந்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வேக விடுங்க. இது கூடவே நாட்டு பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் சேர்க்கணும். அதை சேர்க்கும்போது அந்த நாட்டு பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்ந்து வேகும். ஒரு 10லேருந்து 15 பல் கூட நீங்கள் சேர்க்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். மண் பாத்திரத்தில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். மண் பாத்திரங்களை வாங்கி ஒரு நாள் இரவு முழுவதும் நல்லா மூழ்கடிச்சு வைங்க தண்ணிக்குள்ளே. அடுத்த நாள் நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3/4 பாகம் வெந்துருச்சு பாருங்க. அரிசி நல்லா மசிஞ்சிடுது பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்ல குழைவாக இருந்துச்சுன்னா இந்த சோறு நல்லா இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு பல் பூண்டு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய பதம் தெரிஞ்சு போயிடும். நல்லா வெந்துருச்சு, அருமையாக வெந்திருக்கு. அதில் இருக்கிற தண்ணி முற்றிலுமாக அதை அப்சர்வ் பண்ணணும். இது மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால மண் பாத்திரத்துக்கு ஏற்கனவே சூடு நல்லா தாங்கி இருக்கும். அதனால் சிறு தீயில வச்சிங்கன்னா நின்று நிதானமாக அருமையாக வேகும் இந்த சோறு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த உப்பினுடைய சுவை எல்லா பருக்கைகளுக்கும் போய் சேர்ந்துடும். நல்லா இருக்கும் ருசி. நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும். அருமையாக வெந்து நிற்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு உளுந்தஞ்சோறு. அருமையாக தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதுதான் பதம். அருமையாக இருக்கும். இந்த உளுந்தஞ்சோறு அசைவ பிரியர்கள் மட்டன் கறி குழம்பு, கருவாடு சேர்த்த குழம்புகளோட நல்லெண்ணெய் சேர்த்து வாழை இலையில் வச்சு சாப்பிடுவாங்க. இதில் நல்ல தேங்காய் பூவை சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைவ பிரியர்கள் எள்ளு துவையல், அவியல், கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை போட்ட புளிக்குழம்பு அதில் வாழை இலையில் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்மளுடைய பாரம்பரிய உணவு. இது பருவம் வந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு பாருங்கள். உளுந்தஞ்சோறு உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.